வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய கிளினிக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து குங்குமம் ரெகுலராக வச்சு அலர்ஜி ஆகி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குங்குமத்துக்கு வந்து பேஸ்ட் வைப்பாங்க, அந்த பேஸ்ட் வச்சு வைப்பாங்களாம். அப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலி நான் ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக குங்குமம் வைப்பேன். குங்குமத்துக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நீங்கள் இங்கே வச்சுட்டு குங்குமத்தை எடுத்து வச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும். அதுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பேஸ்ட்டு அது இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்க வேணாம், அது அலர்ஜி காஸ் பண்ணும். அண்ட் குங்குமம் வைக்கிறது வந்து எப்பவுமே தாழம்பு குங்குமம் வைங்க. இந்த தாழம்பு குங்குமம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் சன்னதி சுற்றி இருக்காங்க, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் ஏதோ கடையில் போயிட்டு குங்குமம்னு சொல்லி வாங்கிக்குவாங்களாம். இந்த டார்க் ஆரஞ்சு கலர், ரெட் கலர் அதெல்லாம் வந்துட்டு பயங்கர கெமிக்கல் கலந்துருப்பாங்க. கலர் போடுற மாதிரி இந்த வாசலெல்லாம் கோலம் போடுறோம்ல, அதுக்கு ஒரு கலர் இருக்கும்ல, கலர் பொடி, அது அந்த லெவலில் தான் அது இருக்கும், அதோட குவாலிட்டி. தாழம்பு குங்குமம் வந்து நீங்கள் எடுத்து முகந்து பார்த்தீங்கன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அலர்ஜி காஸ் பண்ணாது. ஸோ எப்போவுமே இந்த பேஸ்ட் வச்சு குங்குமம் வைக்காதீங்க லேடிஸ். அப்படி மீறி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோமியோ டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு மருந்து சாப்பிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் நாளைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டே இருந்தீங்கன்னாவே அது மறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா அது டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிடணும். அதுக்கு போய் இன்னொரு ஆயின்மெண்ட் வாங்கி அதில் தடவி அது பிளட்ல மிக்ஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக அரிப்பை கொண்டு போய் அலர்ஜியை கொண்டு போய் பெருசாக ஆகிட்டு வரீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் வச்சு குங்குமம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அலர்ஜி ஆகிருக்குன்னா தேங்காய் எண்ணெய், இப்போ விபூதி போட்டு கருப்பாகுது நிறுத்தினா கூட வெறும் தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் கண்டினியூஸாக 1 month அப்ளை பண்ணுங்கள். கேட்கலன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போயிட்டு உள்ளார மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்ணுங்கள் ப்ளீஸ். உடனே அதுக்கு இன்னொரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுட்டு அது உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. லவ் யூ ஆல். நன்றி.